நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமாக பேப்பர் 2ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாக்கிய ஜோடனா அப்படின்னா சென்டென்ஸ் ஜாயினிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். குத்தா உட்டா வஹ பாக கயா. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டாக் வந்து எந்திரிக்குது, அப்புறம் ஓடி போகுது. இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா குத்தா உட்கர் பாக கயா. இந்த உட்டாவும் வஹும் சேர்த்து உட்கர்னு நம்ம ஒரு வேர்டாட்டை எழுதிப்போம். ஓகே, मुसाफिर तक गया वह आराम करने के लिए टेक गया. அதாவது ஒரு ட்ராவலர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார், அவர் அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து முசாஃபிர் தக்கு கயா அவர் ஆராம் கர்னே கே லியே லேட் கயா. அவர் வந்து டயர்டாகிட்டு இருக்கும் மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுத்தனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு. இது ஒரே சென்டென்ஸாக அவர் அப்படின்னா ஆண்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆண்ட் போட்டு இது ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். मैं 2 दिन से बीमार हूँ, मैं अभी स्कूल नहीं जा सकता. मैं 2 दिन से बीमार हूँ इसलिए स्कूल नहीं जा सकता. எனக்கு வந்து 2 டேஸாக நல்லா ஃபீவராக இருக்குது, அதனால என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது. இஸ்லியே அப்படின்னா அதனால அப்படின்ற ஒரு கனெக்டிவ் வேர்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரு சென்டென்ஸாக இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபோர்த்து பாருங்கள். वह बोलना चाहती थी वह चुप रही. वह बोलना चाहती थी लेकिन चुप रही. அதாவது ஒருத்தவங்க வந்து ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் அவங்க வந்து சொல்ல வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. லேக்கின் அப்படின்னா ஆனால் சொல்லலை அந்த மாதிரி. ஓகே, ஜல்தி ஜாவோ காடி நஹீன் மிலேங்கி. கோ ஃபாஸ்ட் யூ ஒன்ட் கெட் வெஹிக்கிள். சீக்கிரம் போங்க, இல்லைன்னா உங்களுக்கு வண்டி கிடைக்காது. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஜல்தி ஜாவோ நஹீன் தோ காடி நஹீன் மிலேங்கா. நஹீன் தோனா சீக்கிரமாக போகலைன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வஹ பஹுத் பிமார் ஹே வஹ சல் ஃபிர் நஹீன் சக்தா. ஓகே, என்னால் சுத்தமாக உடம்பு முடியல, என்னால் நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. வஹ இத்தனா பிமார் ஹே அப்படின்னா இத்தனானா ரொம்ப உடம்பு முடியல. ஹே கி சல் ஃபிர் நஹீன் சக்தா, எனக்கு இவ்வளோ உடம்பு முடியாதனால என்னால் நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல அப்படின்னு இந்த ஹே கி இந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஜாயின் பண்ணியிருக்கு. ஏ அப்துல் ஹே, ஏ மேரே தோஸ்த் ஹே, ஏ மேரே தோஸ்த் அப்துல் ஹே. ஓகே, இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்துல். ஏ மேரே தோஸ்த் அப்துல் ஹே. ஓகே, இப்போ 8th சென்டென்ஸ் பாருங்கள். வஹ ஏக் கலி மே ரஹ்தா ஹே வஹ நதி கே பாஸ் ஹே. அதாவது வஹ நதி கே பாஸ் வாலே கலி மே ரஹ்தா ஹே. கலி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நதிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்றத இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கு. ஓகே, இதை நீங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணி எழுதணும். போலீஸ் ஆயே லோகு பாகு கயி. போலீஸ் வந்துட்டாங்க, பீப்புள் எல்லாரும் அங்கங்கன்னு இருக்காங்க. போலீஸ்கே ஆத்தே ஹே லோகு பாகு கயி. ஓகே, போலீஸ் வந்தோடனே மக்கள் எல்லாரும் ஒழுங்காக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது 10th ஒன் பாருங்கள். ராத்து ஆயி அப்படின்னா நைட் ஆயிடுச்சு. சாரா ஒரு அந்திரா ஃபெயில் கயா, அதில் இருள் வந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்கே ஆனே பர் சாரோ நௌர் அந்திரே ஃபெயில் கயா. ஓகே, ஆனே பர்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க கனெக்டிவ் வேர்ட். ஓகே, அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக இங்கே சேர்த்து எழுதியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ரீட் பண்ணி இந்த மாதிரி மீனிங்ஸை நோட் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.